ஒரு சின்ன கருத்து ஒன்று தெரிவிக்கலாம்னு நினச்சேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 பசங்க இருக்காங்க, ஒரு 4 பொண்ணுங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 பசங்களும் 4 பொண்ணுங்களும் வெவ்வேறு ஜோனில், வெவ்வேறு ஊரில், வெவ்வேறு இடத்துல, வெவ்வேறு விதமான Power off. Zebronics, always ahead. Bluetooth mode. Sound piece 400 is now. வெவ்வேறு ஜோனில், வெவ்வேறு இடங்களில் ஒரே விதமான ஜாதியில் பிறந்த பசங்களும் பெண்களும் தனித்தனியாக வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எல்லாருமே வாழ்க்கையில் ஒன்றா ஆகிறதுக்கு, ஒன்றா சேர்கிறதுக்கு எது முக்கியமாக தேவைப்படும்? பணம், குடும்பத்துடைய பொருத்தம், இருவருக்கும் கல்யாணங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை நோக்கி நகர்றதுக்கு தேவையான எஜுகேஷன் சிஸ்டம்ஸ், மேற்கொண்டு அடிப்படை ஆதாரமான வீடு வாசல், இது இருந்தால் போதும் இல்லையா? அதுக்கு மேலே எதிர்பார்க்கறது பேர் ஆபத்துங்கிறத விட பெரும் ஆசை, பேராசைன்னு பேர். அதே இன்றைக்கி நிறையா இடத்த எதிர்பார்க்குறாங்கல்ல. பையன் வரும்போதே எந்த லோனும் இல்லாமல் இருக்கணும், கடன் தொல்லை இல்லாமல் இருக்கணும், எந்த சேனத்தை செய்ய வேண்டிய அந்த ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கணும், பையன் பேரில் சில லட்சங்களுக்கு மேலே டெபாசிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அப்போ இதே நினைப்பையை பொண்ணு வீட்டு மேலே பையன் வீட்டில் நடக்கணும்னு நினச்சாங்கன்னா எங்கே இருந்தாவது கல்யாணங்கிற ஒரு சிஸ்டம் நடக்குமா? நடக்காது. அப்போது ஆசைகளை அன்றைக்கி பொண்ணு வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க, பையன் வீட்டில் நிறையா வரதட்சணை கேட்குறாங்க, நாங்கள் கொடுத்து மாறலை, அதனால் அன்றைக்கி நாங்களாம் அவ்வளோ சிரமப்பட்டோம், இவ்வளோ சிரமப்பட்டோம் அப்படின்னு. சரி, இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களே 25-26 வயசு உள்ள ஒரு பையனை, நம்ம குடும்பம் மிடில் கிளாஸாக இருந்தாலும் அவனும் மிடில் கிளாஸாக இருந்தால் ஓகே. ஆனால் பையன் நிறையா காசு சம்பாதிச்சிருக்கணும், நிறையா சொத்து இருக்கணும், நல்ல பேர் இருக்கணும், சிறு வயசுலேயே இருக்கணும், குறிப்பிட்ட ஏஜுக்குள்ளே இருக்கணும், அதுவும் தலை நிறையா மொழி இருக்கணும், சொட்டை விழுந்துடக்கூடாது, ஒல்லியாக இருக்கணும், வியாதி இருக்கக்கூடாது, சீர்திருத்தி நிறையா செஞ்சுட்டு போகிறத விட அங்கே நிறையா சீர்திருத்தி செஞ்சுருக்கிற அளவுக்கு ஆல்ரெடி அவன் செட்டில்மெண்ட் ஃபேமிலியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கல்ல. அப்போ இந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா, இவளும் 50 அவனும் 50, இவளும் 25 அவனும் 25 அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறதுக்கு எல்லாருமே புரிதலோடு இருந்துட்டாங்க அப்படின்னா வாழ்க்கை சுகமாக இருக்கும்ல. விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை அப்படி இருக்கிறதுன்னு வந்துட்டாங்கன்னு சொன்னாக்க, ஒரு மாதத்துக்கு எத்தனை கல்யாணம், எத்தனை குடும்பங்களை ஒன்று சேரும், எவ்வளோ இளம் வாரிசுகளுக்கு கல்யாணங்கள்லாம் நடக்கும். இதை நோக்கின சில சீர்திருத்தங்களை பெண் குடும்பத்தாரும், சில சீர்திருத்தங்களை